ஹாய் கைஸ், பிக் பாஸ் அன்சீன்ல இப்போ என்ன நடக்குதுனாக்கா, காலையிலே தூங்கி எந்திரிச்சோடனே பரபரப்பாக வந்து டாஸ்க் எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று விளையாடின டாஸ்கில் வந்து பார்வதி டீம் தான் வின் பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து 2 வைர கற்கள் வந்து பரிசாக கொடுக்க சொல்லி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் 2 பேருமே சட்டசபையை கூட்டி 2 பேரும் பாராட்டணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ காலையிலே வந்து பார்வதி டீம் வந்து அவங்க பார்வதி ராணியை வந்து பாராட்டும் போது அரோரா சொல்லுவாங்க, நேற்று நடந்த அநியாயத்துக்கு இன்னைக்கு நீங்கள் அக்கா வந்து நியாயம் தருவாங்கன்னு நம்புறேன்னு சொல்லிட்டு காலையிலேயே இது போடுவாங்க. பார்வதி காலையிலேயே ஆரம்பிக்கிறீங்களா, சரி சரின்னு இன்னொருத்தவங்களும் சொல்லுவாங்க. ஏன்னா நேற்று வாட்டர் மெலன் ஸ்டார்ட் பண்ணது வந்து அப்படியே போயிடுச்சு இல்லை, மறுபடியும் இன்னைக்கு அந்த பிரச்சனையை தான் ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சு காலையிலேயே பாராட்டு அது இதுன்னு சொல்லிட்டு 2 டீமும் மாறி மாறி இது பண்ணுவாங்க. கடைசி வரைக்கும் அரோராக்கு வந்து வாட்டர் மெலன் பண்ணதை வந்து அவரும் வாட்டர் மெலனும் வந்து நான் சாரி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி 2 பேருக்கும் காமனாக 2 பேர் வாயிலையும் பிளாஸ்டிக் ஒட்டிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதையும் அவர் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லுவார். இந்த டீமில் இருந்தால் நியாயம் வழங்கவே மாட்டீங்க, ஒரு பக்கமாக இருக்கிறீங்க, நீங்கள் திவாகருக்கே சாதகமாக பேசுகிறாங்க பார்வதி சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து நான் என் பதவியை ரிசைன் பண்ணுறேன், இவர் இருக்கிற வரைக்கும் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஆப்போசிட் டீமில் போயிடுவாங்க. அதே மாதிரி தளபதி போயிடுவாங்க. அரோராவும் நானும் போகிறேன் ஆப்போசிட் டீமுக்கு, எனக்கு இங்கே நியாயம் கிடைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க. இதே மாதிரி ஒருத்தவங்களும் போனதால் பார்வதி வந்து இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டில் இருந்து அவங்களும் வந்து பயங்கர இதுவாக இவரே திவாகர் வாயால் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சரி பார்வதி வந்து இதுக்கு நான் ஒரு தீர்ப்பு வழங்குறேன்னு சொல்லிட்டு திவாகரை கன்வின்ஸ் பண்ணி உங்கள் வாயில் வந்து இப்போதைக்கு கொஞ்ச நேரம் பிளாஸ்டர் ஒட்டிடலாம், அதுதான் ஒரே இதுன்னு சொல்லிட்டு, இல்லைனாக்கா நம்ம உள்கட்சியிலே இது வந்துரும்னு சொல்லிட்டு டேப் எடுத்து ஒட்டிடுவாங்க. அவன் வாயில் வந்து இது பண்ணவே மாட்டான். கடைசியில் வந்து வாய் ஃபுல்லாக வந்து டேப் எடுத்து ஃபுல்லாக ஒட்டி விட்டுருவாங்க. ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டா பார்த்தா தளபதி பதவி வந்து காலியாக இருக்கும். சேவகனும் போயிடுவார். சேவகனும் வந்து ஆப்போசிட் டீம் எஃப்ஜேவும் போயிடுவார். ஸோ அதனால் வந்து தளபதி பதவி வந்து சுபிக்ஷா வந்து வாங்கிப்பா. நான் எடுத்துக்கிறேன் தளபதி பதவின்னு சொல்லிட்டு அவள் எடுத்துப்பா. சரி அந்த பதவி முன் வந்து எடுத்துக்கிட்டதால அவளுக்கு வந்து தங்கமும் பரிசு அளிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா சேவகன் இது வந்து காலியாக இருக்கும். சேவகன் வந்து சபரி நான் எடுத்துக்கிறேன், ராஜசேவகனை நான் இருக்கிறேன், எனக்கு பெருமை தான் சொல்லிட்டு அவன் வாங்கிப்பான். ஆனால் சொல்லுவான், இதை வந்து நீங்கள் என்ன ஏதாவது இது பண்ணீங்க நானும் போயிடுவான் ஆப்போசிட்லன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே பரிசு வழங்கி இது பண்ணுவாங்க. ஆப்போசிட்டில் இவனுக்கு வந்து டேப் பண்ணதும் ஆப்போசிட்டில் எல்லாரும் பயங்கரமாக கலாய்ப்பாங்க. ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகி திவாகர் வந்து கொஞ்ச நேரத்தில் எல்லா பிளாஸ்டரும் பிரித்து போட்டுருவாங்க. அப்புறம் 2 பேருக்கும் போர் நடக்கும். போர்னா இவங்க பர்ஃபார்மன்ஸை வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. மறுபடியும் ஏதாவது இன்னைக்கு காலையிலே வரைக்கும் என்ன இன்ட்ரெஸ்டிங் என்னக்கா, வாட்டர்மெலன் வாயில் பிளாஸ்டர் ஓட்டிட்டாங்க. ஒரே சண்டை சச்சரமா இருக்குது. பார்வதி டீமில் இருக்கிறவங்க ஒருத்தவங்களும் ஆப்போசிட் டீமில் போயிட்டு ஜாயின் ஆகினே இருக்காங்க. எப்போ எல்லாரும் போவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.